ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி எதை பற்றி அப்படின்னா, இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசத்திற்கு பிறகு பல கிரக மாற்றங்களானது வந்து பார்த்திங்கன்னா இடம் மாறுது. இந்த கிரக மாற்றங்களினுடைய அமைப்பானது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு சாதகமான விஷயங்களை தந்தாலும் உங்களுக்கு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து அமர்ந்திருப்பது உங்களுக்கு பல சோதனைகளை வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கிரக அமைப்புகளாக வந்து காணப்படுது அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கிரக அமைப்புகளின் மூலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், அதேபோல் அவர்களுடைய தொழில் வளர்ச்சியானது எப்படி இருக்க போகிறது, வேலை திருமணங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது இவர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, தைப்பூசத்திற்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுதும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த பிப்ரவரி 11 தைப்பூச திருநாளுக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகங்களினுடைய சேர்க்கையானது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாததாக வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இனிமையான மாற்றங்களையும் நீங்கள் காண்பீர்கள். அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகனினுடைய அருளால் பண வருவானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். உங்களுடைய ஆரோக்கியங்களும் மேம்படும். புதிய ஒப்பந்தங்களானது இப்பொழுது கிடைக்குங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாகவே நீங்கள் எதிர்பாராத நல்ல ஒரு காரியங்களும் நடக்கும். எல்லா முயற்சிகளுக்கும் சாதகமான பலன்களானது கிடைக்கும். அதேபோல் கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகளும் மன உளைச்சல்களும் ஆரோக்கிய குறைபாடுகளானது இருந்து வந்த நிலைகள் இப்பொழுது மாறும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. மகிழ்ச்சியாகவும் நீங்கள் இருப்பீர்கள். முயற்சிகள் உடனடியாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைகூடும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்குங்க. எதிர்பாராத அளவுக்கு நல்ல செய்திகளினுடைய முன்னேற்றங்கள் ஏற்படும். வராமல் இருந்த தொகையானது இப்பொழுது கிடைக்கும். மேலுமே கன்னிராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவே வந்து பார்க்கிறாரு. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு காலங்களாகவும் நேரங்களாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. சோதனைகள் விலகக்கூடிய காலங்கள் இது. சுபகாரிய தடைகள் இருந்த சுவடே தெரியாமல் காணாமல் போகும். திருமணமானது சற்றென்று முடியக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது என்று பெரிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய திட்டங்கள் தடையின்றி நடைபெறுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்களை நிரூபித்து அடுத்தடுத்த வாய்ப்புகளை பெற சாதகமான காலங்கள் இது. சூரியன் பயிற்சினால பெரிய ஆதாயத்தையும் நீங்கள் அடைவீர்கள். அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதே நேரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது, புதன் இணைவது ஆகியவை உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பெரிய முன்னேற்றத்தை செல்லக்கூடிய வாய்ப்புகளானது கொடுக்குங்க. பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்களானது தீருங்க. வராது என்ற கடன் கூட இப்பொழுது வசூலாகும். ஒத்துழைப்பும் அதிகரிக்கும். மேலும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனத்தை செலுத்த வேண்டுங்க. உஷ்ணம், சர்ம அலர்ஜி, செரிமான பிரச்சனைகள் போன்றவை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த வாய்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா சரியாக பயன்படுத்தி கொண்டால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்தை மிக எளிதாக வந்து எதிர்கொள்ள முடியும். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதனால பணவரவானது அதிகரிக்குங்க. மனக்குழப்பங்களும் உங்களுக்கு உண்டாகலாம். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. சொத்து சம்பந்தமான காரிய தடைகளானது வந்து பார்த்திங்கன்னா விலகுங்க. ராசிநாதன் புதனினுடைய சஞ்சாரங்கள் பயணங்கள் மூலமாகவே நன்மைகள் தரும். அதேபோல் புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள். தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் நல்லதாகவே இருக்கும். வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலைகளானது மாறி இப்பொழுது முன்னேற்றங்களானது உண்டாகுங்க. லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். திறமையான பணியாளர்கள் உங்களுக்கு அமைவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலன்களை காண்பார்கள். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் வந்து இருப்பார்கள். குடும்பாதிபதி சுக்கிரன் உச்ச பலத்தினால குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலைகளானது நிலவுங்க. உங்களது கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களானது இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. குழந்தைகளினுடைய செயல்பாடுகள் மன திருப்தியை கொடுக்கும்.
வேடிக்கை வினோதங்களை கண்டு கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றியே நடைபெறும். பெண்களுக்கு தொலைதூர தகவல் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். பயணங்களால சாதகமான பலன்களும் கிடைக்குங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும். கலைத்துறையினருக்கு கண் நோயானது ஏற்படலாம். வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாங்க. தொழிலில் திடீர் போட்டிகளானது உங்களுக்கு இருக்கும். மீன் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் இருக்குங்க. அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதனால உடல் சோர்வடைய நேரலாம். மேலிடத்திடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் நல்லது. ஏதாவது வேண்டாத பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா தலை தூக்கலாங்க. யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியங்களானது உண்டாகும். பணவரவானது திருப்தியை கொடுக்குங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையானது வருங்க. முக்கிய நபர்களினுடைய உதவியானது உங்களுக்கு கிடைக்கும். சிலர் புதிய வாகனத்தையும் வாங்குவீர். தொழில் வியாபாரம் மந்த நிலையானது மாறும். சாதுரியமான பேச்சின் மூலமாக வியாபாரத்தில் கூடுதல் லாபங்களானது கிடைக்க பெறுவீர்கள். வெளிக்கு சென்ற வாடிக்கையாளர்களுமே மீண்டும் வருவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமான செயல்கள் மூலமாகவே காரிய வெற்றியும் காண்பர். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலைகளானது காணப்படும். மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமானது நீடிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது எதிர்ப்படுங்க. குழந்தைகளால மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களானது நிகழும். நண்பர்கள் அனுகூலமாகவே இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் நாட்டங்களும் ஏற்படும். எடுத்த செயலை வெற்றிகரமாகவே நீங்கள் முடிப்பீர்கள். பணப்புழக்கங்களானது அதிகரிக்குங்க. குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடானது நீங்கி சுமூகமான ஒரு சூழ்நிலைகளானது உண்டாகும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் கூடுங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா குடும்ப பெரியவர்களால் நன்மைகளானது நடக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவே இருப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது ஏற்படுங்க. சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அவ்வப்போது தாயாருடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளதுனால பொறுமையை பார்த்தீங்கன்னா கடைபிடிக்க வேண்டும். அவருடைய உடல் நலனிலும் கூடுதல் கவனங்களானது தேவைப்படுகிறது. தாய்வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படுங்க. எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகள் அனுசரணையாகவே இருப்பார்கள். சக ஊழியர்களினுடைய மத்தியில் உங்களுடைய அந்தஸ்தானது பார்த்தீங்கன்னா உயருங்க. சிலருக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பதவி உயர்வானது கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படும். உழைப்பிற்கேற்ற ஆதாயங்களும் கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலையே காணப்படுங்க. இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயத்தில் எச்சரிக்கையானது அவசியம். மேலுமே உங்களது யோசனைகளை மற்றவர்கள் கேட்டும் அனுசரித்தும் செல்வார்கள். உங்களை உதாசனப்படுத்தியவர்கள் மீண்டும் திரும்பி வரலாம். எதையுமே ஆலோசனை செய்து முடிவெடுங்கள். தெய்வ நம்பிக்கைகளிலும் சடங்குகளிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவு நாட்டங்களானது அதிகரிக்குங்க. அதேபோல் உங்களுடைய செயல்பாட்டினால் உங்களுடைய குடும்பத்திற்கு நன்மைகளானது உண்டு. மங்களகாரகன் செவ்வாய் ராசியில் இருப்பது உங்களுக்கு நிலம் வீடு மனை ஆகியவற்றில் இருந்த சிக்கல்களானது இப்பொழுது விலகி நன்மையானது ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டினை மாற்றவும் சிலருக்கு வாய்ப்புகளும் இருக்கு. வேலை இழந்தவர்கள் மீண்டும் பணியில் சேர பொன்னான காலங்கள் இது. தொழில்துறையாளர்களுக்கு இந்த மாதங்கள் முழுக்கவே பணியானது இருக்குங்க. வேலையாட்கள் அமைதியாகவே போவார்கள். கலைத்துறையினருக்கு நற்பெயரும் கீர்த்தியும் சேரும். அரசியல் துறையினருக்கு பொருளாதார வசதிகளும் பெருகும் வாய்ப்பான காலங்கள் இது. சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்களானது ஏற்படுங்க. அதேபோல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குமே வேலை பளு ஏற்பட்டாலுமே எப்படியாவது செய்து முடித்து விடுவீர்கள். சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதங்களும் உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்களும் உண்டாகும். கல்வியில் பின்தங்கிய நிலைகளானது மாற கூடுதல் கவனத்துடன் அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது அவசியம். காரிய தடை தாமதங்கள் வீண் அலைச்சல்களானது ஏற்படுங்க. இதிலும் கவனங்களானது தேவை. மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு நோட்டிஃபிகேஷனை போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.